கிளாஸ் 2 நாள் அட்டன் பண்ணீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். முதல்ல உங்க பேரு, உங்க ஊரு, எங்க கடை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். என் பேர் பாலகுமரன். சென்னையில குமரன் காஃபின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஷாப் வச்சிருக்கேன். 3ஆவது ஷாப் ஆரம்பிக்க போறேன். எந்தெந்த லொகேஷன்ல சார் வச்சிருக்கீங்க? அண்ணா நகர்ல ஒன்று வச்சிருக்கேன், நயனாவரம் பக்கத்துல ஒன்று வச்சிருக்கேன், சென்னை நகர் மெட்ரோ பக்கத்துல ஒன்று ஆரம்பிக்க போறேன். சூப்பர். இது கொஞ்சம் ஹைஃபையா பண்றேன். கொஞ்சம் வெரைட்டிஸ் பண்ணலாங்கிறதுக்காக இந்த கிளாஸ் சோர்ஸ் பண்ணி இங்க வந்திருக்கேன். ஒரு 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஓரளவுக்கு நிறைய மெனு பிளானிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த கிளாஸ். ஆக்சுவலி என்ன ரேட்ஸ் பிக்ஸ் பண்ணலாம், ROI எப்படி கால்குலேட் பண்ணலாம், பிரேக் எப்படி கால்குலேட் பண்ணலாம் நிறைய கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோங்கிற மாதிரி இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாதாரண ஒரு ஆட்களை வச்சு கூட நம்ம பெரிய லெவல்ல நம்ம சேலரி கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம சொல்லி கொடுத்து ஈஸியா கத்துக்கலாம். இதுக்கு மாஸ்டரோ ஷெஃபோ பெருசா தேவையில்லை. நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த வகையில இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ நீங்களும் பயன்படுங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். வணக்கம் சுப்ரியா மேம், சஜீவ் சார். சார் எங்க இருந்து சார் வரீங்க நீங்க? பெரியநாயக்கம்பாளையம் இருந்து வரீங்க. நம்ம கிளாஸ் பத்தி எங்க சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆன்லைன்ல பாத்தீங்க. ஓகே. நீங்க எங்க சார் கடை ஆரம்பிக்க போறீங்க? பெரியநாயக்கம்பாளையத்துல ஆரம்பிக்க போறீங்க. நீங்க ஃபுட் கோர்ட் மாதிரி சொன்னீங்க இல்லையா சார்? ஓகே ஓகே. நம்ம கத்துக்கிட்ட ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? கன்ஃபார்மா பிரான்சைஸோட இது பெட்டர் இல்லையா? பிரான்சைஸே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பிரான்சைஸ் இனிமே கொடுக்கலாம். ஆமா, கொடுக்கலாம். தேங்க்யூ சோ மச் சார். மத்தவங்களுக்கு எப்படி சார் இந்த கிளாஸ் ரெக்கமெண்ட் பண்ணீங்க? எந்த விதத்துல உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? இது எனக்கு 100% ரொம்ப இதா இருந்துச்சு. அதாவது நாலேஜ மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ராடக்ட் சேலஞ்ச் கத்துக்கிட்டீங்க, எல்லாமே கத்துக்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ சோ மச். சார் வணக்கம். நீங்க நம்ம கேஃபே கிளாஸ் கிளாஸ் வந்தீங்க. எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு சார்? உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார்? ஏன்னா முதல்ல எங்களுக்கு ஒரு பிளைண்டா இருந்துச்சு, எதுவுமே ஒரு ஐடியா இல்ல. நீங்க வந்த அப்புறம் எப்படி நமக்கு எல்லாமே மேக் பண்ணி என்னென்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்ன்றது எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் முன்னாடி ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு சார். இப்போ கொஞ்சம் எல்லாமே ஈஸியா இருக்கு. எல்லாமே ஈஸியா மெத்தட் ஈஸியா தான் இருக்கு. எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. கத்துக்க முடிஞ்சா பான்பத்து நல்லா கத்துக்க முடிஞ்சாங்க. சாண்ட்விச்ல இருந்து பர்கர்ல இருந்து எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. கோல்ட் காஃபி, மில்க் ஷேக்ஸ், டிக் ஷேக்ஸ், அப்புறம் வேஃபல்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 15 to 30 மினிட்ஸ்லயே ஈஸியா கத்துக்கிட்டோம். ஈஸியா கத்துக்கிட்டோம். நீங்க அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா கிளாஸ்? கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். நீங்க எங்க சார் ஷாப் ஆரம்பிக்க போறீங்க? ஐயன் பங்களா ஏரியால மதுரையில. சார். நீங்க இந்த ஃபன் ஜோன் நீங்க இது பண்ணல? ஆமா, ஃபன் ஜோனோட சேர்த்து ஒரு கீழே ஒரு கேஃபே. ஓகே கேமிங் ஜோன்ல கீழே கேஃபே பண்ண போறீங்க. கிட்ஸ் ஃபன் ஜோனோட சேர்த்து ஒரு கேஃபே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். குட் ஈவினிங் சார். கஃபே ஸ்டார்ட் பண்ண பிளானோட இன்டர்வியூ வேலை எல்லாம் நடந்துச்சு சார். இப்பதான் சாரோட வீடியோ பார்த்தோம். உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி ரேசிங் எல்லாமே ரேசிங் அப்படிலாம் இருந்துச்சு. 2 நாள்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பெரிய யோசனைகளோட 10 நாள் டிஸ்கஷன் போச்சு. சரி போகணும் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வந்தோம். ஆனா ஒரு பெரிய கான்பிடன்ட் நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. யாருமே இல்லைனாலும் நம்மளே ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளே நடத்திக்கலாம் அப்படின்றது நம்பிக்கை நம்மளுக்கு வந்துச்சு. எல்லாமே கிளியரா சொல்லிடுவாங்க எப்படி பண்ணலாம் எங்களுக்கு எல்லாமே 2 daysல பெர்ஃபெக்டா எல்லாமே சொல்லி தந்தாங்க. கஃபே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யாரையும் நம்பி திறக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி கோர்ஸ் நீங்க அகாடமில படிச்சுட்டு தாராளமா நம்பிக்கையோட இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். வணக்கம் நவீன் சார். நீங்க கோயம்புத்தூர் இல்லையா? இந்த கிளாஸ பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். மக்களுக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கறது சொல்லுங்க சார். அதாவது இதை பத்தி தெரியாத ஆளுங்க ஒரு நோன் சார் இதை பத்தி நாலேஜ் இல்ல, ஃபுட் இண்டஸ்ட்ரி லெவல்ல பண்ணணும், ஜாப் ஆகணும் அப்படின்னு நினைச்சு வரீங்கன்னா ஒரு பேசிக்கான கிளாஸ் இது இருக்கும். அதாவது ஒரு ஸ்கிராச் கிரியேட் பண்ணி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியோட ஒரு அல்டர்னேட்டிவ் என்னன்றதை நீங்க ஸ்ட்ரக்சர் வைஸா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கொண்டு போகலாம். அதாவது நிறைய பேர் இன்னோவேட்டிவா கிரியேட் பண்ண நினைக்கிறோம். அந்த இன்னோவேட்டிவ் தாண்டி இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் அதோட இம்பேலன்ஸ் என்ன பண்ணணும், நீங்க எப்படி ப்ராஃபிட்டபிள் கிரியேட் பண்ணணும், ஸோ உங்களுடைய அட்வான்டேஜ் என்ன, பிஎன்எல் என்ன, என்கேர் குளோபல் பண்ண தான் இந்த கிளாஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது பிரான்சைஸ் இருக்கிறதோட இது பெட்டரா இருக்குமா? ஏன்னா பிரான்சைஸுக்கு நான் 1 லட்சம் செலவு பண்ணி 10 லட்சம் கையில் வைக்கிறதுக்கு என் கையில அந்த 7 லட்சம் நான் கொஞ்சம் செலவு பண்ணி தருவேன் சார். 2 நாள்ல இது கத்துக்க முடிஞ்சுதா? இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு, அந்த டெடிகேஷன் இருந்தா கண்டிப்பா 2 நாள்ல கண்டிப்பா கத்துக்கணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். 12 மணி நேரத்துல என்ன உங்களால கத்துக்க முடிஞ்சதா? கத்துக்க முடிஞ்சது சார். 12 நீங்க சொல்ற டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணனா 12 மணி நேரங்கிறது ரொம்ப மோதன் தான். நீங்க பிராக்டிகலா சொல்லி தரீங்க, அது இல்லாம டீட்டெயிலாவும் சொல்லி தரீங்க. சோ அதனால நமக்கு டவுட்ஸ் எதுவும் வராத அளவுக்கு சொல்லி தரீங்க. ஓரளவுக்கு நமக்கு போனா நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த லெவலுக்கு தான் நீங்க சொல்லி கொடுங்க. சோ அதனால நமக்கு போதும் சார். 12 ஹவருங்கிறது ரொம்ப மோதன் தான்.
ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வணக்கம் ஜெபர்சன் சார். வணக்கம் சார். கிளாஸ் எப்படி போச்சு 2 நாள்? நல்லா போச்சு சார், சூப்பரா போச்சு. எனக்கு ஐடியா இல்லாம தான் வந்தேன், கஃபே வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாம வந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே நல்லா தெளிவாயிடுச்சு. ஏற்கனவே ஒரு டீ பிரான்ச்சைஸ் வச்சிருக்கீங்க, இப்ப வந்து புதுசா உங்க ஓன் கேஃபே ஒன்னு ஆரம்பிக்க போறீங்க. ஆமா சார். 2 நாள்ல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கத்துக்கிட்டீங்க? என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு டீ பிரான்சைஸ் எடுத்தனால எனக்கு டீயை பத்தி எல்லாமே தெரியும். சோ டீ எப்படி போடணும், என்ன பண்ணணும் எல்லாமே தெரியும். சோ எனக்கு இந்த கஃபேல வந்து எனக்கு மத்த ஐட்டம் எல்லாமே எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சோ எதுவுமே ஐடியா இல்ல, 0 நாலேஜ்ல தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லி கொடுக்கறத நம்ம பார்த்து உடனே அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான். எல்லா ரெசிபியும் வந்து ஒரு 5 to 10 minutes தான். அதை ஈஸியா வந்து பண்ற மாதிரி கத்துக்கிற மாதிரி இருக்கு. வெரைட்டி எத்தனை வெரைட்டி சார் போடலாம் கத்துக்கிறத வச்சு? இப்போ சாண்ட்விச் பார்த்தாலே சாண்ட்விச்லயே நீங்க சொல்லி கொடுக்கறத வச்சு நம்ம ஒரு 10-20 வெரைட்டிஸ் போடலாம். அது மாதிரி பர்கர்லயும் ஒரு 10 வெரைட்டிஸ் போடலாம். மில்க் ஷேக்லயும் ஒரு 10-20 வெரைட்டிஸ் வரைக்கும் போடலாம். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சோ மச். சென்னையில இருந்து ரிவ்யூ பார்த்துருக்கோம். ஃப்ரெண்டோ ஷேர் பண்ணிருக்காங்க. எல்லாரும் நல்லதா சொல்லி சரி, 0ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன பேசிக்ல இருந்து 100% அந்த நம்ம ஒரு ப்ராடக்டை கவர் பண்றது சொல்லி ரொம்ப கான்பிடென்டா இருக்கு. சாண்ட்விச்ல இருந்து ஃபலூடா அப்புறம் இதெல்லாம் வந்து 0 நாள் இப்போ 100% கான்சென்ட்ரேட் இருக்கு. நல்ல குவாலிட்டி, நல்ல டேஸ்டாவே மேக் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட் எங்களோட சிலபஸ்ல சில ப்ராடக்ட் நான் அவுட் ஆஃப் சிலபஸ் போய் சில ப்ராடக்ட் கேட்டாலும் அதுக்கான நாலேஜும் மேடம் கைட் பண்றீங்க. அதனால ரொம்ப வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன். இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான, ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன். எல்லாரும் வாங்க, இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் வந்து நல்லா சொல்லி தராங்க. சென்னையிலிருந்து வரேன். ஆன்லைன்ல இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் வந்து ரிவ்யூலாம் நிறைய செக் பண்ணேன். நல்லா கெஃபே மாஸ்டர்ஸ் கிளாஸஸ், டீ மாஸ்டர்ஸ் கிளாஸஸ் நல்லா சொல்லி தரேன் சொல்லி ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அதனால நான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். நல்ல கிளாஸஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நான் இல்லவே இல்லை. நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கு. 0ல இருந்து 100% ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கு கிளாஸஸ். அண்ட் மேம் நல்லா சொல்லி தராங்க. ஒவ்வொரு டவுட் எல்லாமே கிளியர்கட்டாக எல்லாமே சொல்றாங்க. ப்ரிப்பரேஷன்ல இருந்து அண்ட் ஒன்னொரு வந்து நம்ம ஷாப் ஓப்பன் பண்ற அளவுக்கு கொண்டு வருவாங்கன்னு எனக்கு கான்ஃபிடன்ட் நல்லா வந்துருச்சு. அண்ட் எந்த ஒரு ஒர்க்கருக்கும் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் கற்றுப்பாங்க. இந்த பிட்வீன் 2 days தான் ட்ரைனிங் தராங்க. பட் நமக்கு ஓவரால் எல்லாமே கவர் ஆயிடுது. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிளாஸஸ் நல்லா இருந்துச்சு. வணக்கம் செந்தில் சார். வணக்கம் சார். சார் நீங்க எங்க இருந்து வரீங்க? வானப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். நம்ம கிளாஸ் பத்தி எங்க சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன் சார். கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்? நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பர்கர் எப்படி பண்றது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், சாண்ட்விச் எப்படி பண்றது, ஃபலூடால எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்றது, எல்லாமே எல்லாம் பண்ணிட்டோம். நீங்க எங்க சார் கடை ஆரம்பிக்க போறீங்க? இதுக்கு சார் பிளான் பண்ணுறேன். ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பேசிக்கலி ராணிப்பேட்டை இல்லையா சார்? ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சோவன் சார். சார் உங்க கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? இங்க வரும்போது கொஞ்சம் ஒரு டவுட்ல தான் வந்திருந்தேன் இந்த 2 daysக்குள்ள. ஏன்னா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க அதுக்குள்ள எப்படி கத்து தர முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது வரைக்கும் நான் குக்கிங் பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா இந்த 2 daysல வந்து ஒரு கஃபே எப்படி ரன் பண்றது அந்த அளவுக்கு வந்து கத்துக்கிட்டேன். எனக்கு இது போதும். இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய லெவல்லயே இருக்கிற அளவுக்கு எல்லாமே இதுலயே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடையை கண்டிப்பா நல்லபடியா நடத்துன்றது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். நீங்க எந்த ஊர்ல கடை ஆரம்பிக்க போறீங்க சார்? நான் இங்க திருப்பூர்ல ஆரம்பிக்கிறதா இருக்கிறேன். திருப்பூர்ல இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம் ஜெயந்தா மேம். நம்ம கிளாஸ் பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? பாத்தீங்க. ஓகே ஃபைன். என்னென்ன கிளாஸ்க்கு நீங்க வந்திருக்கீங்க? இப்ப வேப்பிள்ஸும் கேஃபே வந்திருக்கீங்க. நீங்க வந்திருக்கீங்க. நீங்க மதுரையில இருந்து வந்திருக்கீங்க கரெக்டா? நீங்க மதுரையில எந்த இடத்துல பிளான் பண்ணுவீங்க உங்க ஷாப்பு? ஸ்டாக் வந்து பைபாஸ் ரோட்ல பிளான் பண்ணிருக்கோம் சார். ஒரு ட்ரக் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஓகே. என்னெல்லாம் போட போறீங்க? மட்டும் கத்துக்கிட்டதுல என்னெல்லாம் போட போறீங்க? வாஃபிள்ஸ், சாண்ட்விச், ஃபலூடா, மொஜிட்டோஸ், பர்கர், இதெல்லாம் போட போறீங்க. நீங்க சொன்னது சொல்லி கொடுத்தது எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. உங்களால அந்த 12 minutes கத்துக்க முடிஞ்ச எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிருக்கோம். தெரியாம லேர்ன் பண்ணிட்டோம். ப்ராக்டிகலாவும் லேர்ன் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் லாஸ் போடலாம் தெரியுமா? இப்ப கத்துக்கிட்டீங்களா? லாபம் கணக்கு என்ன போடலாம்? உங்களுக்கு எப்படி பிரேக் ஈவன் வரப்போகுது? பெஸ்ட் வேல்யூஷன் கொடுத்தது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? எங்க கிளாஸ் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க?
தேங்க்யூ சோ மச் மேம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. வணக்கம் கிருத்திகா, நீங்க வந்து கோயம்புத்தூர்லயா? ஓகே. எங்க கடை ஆரம்பிக்க போறீங்க கோயம்புத்தூர்ல? சத்தமா சொல்லுங்க. காந்திபுரத்து ஸ்ரீரங்கம் கஃபேல ரெண்டல் பேசிஸ் வைக்க போறேன். வேஃபிள் டிபார்ட்மெண்ட். வேஃபிள் கான்செப்ட். வேஃபிளோட என்னென்ன போட போறீங்க? வேஃபிளோட என்னென்ன ஐட்டம் சேர்க்க போறீங்க? வேஃபிள்ஸ், ப்ரௌனி, சாக்லேட். கபாப்ல நம்ம பார்த்த கபாப், லண்டன் ஸ்ட்ராபெரி சாக்லேட் எல்லாம் பண்ண போறீங்க. கிளாஸ் எப்படி மேடம் இருந்துச்சு உங்களுக்கு? கிளாஸ் ஈஸியா தான் இருந்துச்சு. யார் வேணா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. மத்த எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. கிளாஸ் போறதுனால என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? பிரான்சைஸ் எடுக்க முடியாது கண்டிப்பா. நம்ம ஓன் பிராண்ட் பண்ணணும்னா நம்ம ஏதாவது கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி செஃப்ஸ் கிட்ட கிளாஸ் கத்துக்கலாம். ஓகே. தேங்க்யூ. ஆல் தி நஜீப் சார். வணக்கம் சார். சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கும்பகோணத்துல இருந்து வரேன் சார். நம்ம கிளாஸ பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? சார் ஆக்சுவலா நெட்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், அப்புறம் வந்து யூடியூப்ஸ்ல இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுங்களா, அதை பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தேன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணேன் பேசினப்போ வாங்க நேரா வாங்க பேசிட்டேன் அப்படின்னு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன். 2 நாள் ஆச்சு கிளாஸ் அட்டன் பண்ணி. 2 நாள் கிளாஸ் எல்லாமே கத்துக்க முடியுதா சார்? ஆனா உங்களுக்கு வந்து 0 நாலேஜ் சொன்னீங்க குக்கிங்கை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா சார். அதாவது இந்த 0 நாலேஜ்ல நான் வந்து 2 நாள்ல கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஓப்பனா சொல்லணும்னா ரொம்ப கான்பிடென்டா போறேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கத்துக்கிட்டதும் நல்ல விதமா கத்துக்கிட்டோம், நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, நல்ல விதமா கத்துக்கிட்டோம். இவன் ரொம்ப ஈஸியா இருக்கு சார். எனக்கு என்னமோ இந்த 2 நாளைக்கு அப்புறம் இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள்.